ஹாய் கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன ரெசிபினா உருளைக்கிழங்கு ஊறுகாயும் சுருக் பச்சை மிளகாய் ஊறுகாயும் எப்படி பண்ணலாம் செய்முறையை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு விரும்பாதவர்களே இருக்க முடியாது. நமக்கு சமையல் விரைவில் முடிய கை கொடுக்கும் ஒரு பொருள் உருளைக்கிழங்கு மட்டும்தான். இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் இருந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை ஊக்குவித்து மலச்சிக்கலை தடுக்கும் சத்துக்கள் நிறைந்த உருளைக்கிழங்கு வெறும் பொரியலுக்கும் வறுவலுக்கும் மட்டும்தானா? இல்லை, ஊறுகாய்க்கும் இதை பயன்படுத்தலாம். அதைப்போல் பச்சை மிளகாய் இல்லாத சமையல் எது? பச்சை மிளகாயில் உள்ள வைட்டமின் சி சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. இதில் பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் சீரான இதய துடிப்பிற்கும் இரத்த ஓட்டத்திற்கும் பயனுள்ளதாக உள்ளது. உருளைக்கிழங்கு ஊறுகாயும் பச்சை மிளகாய் எப்படி செய்யலாம் என்பதை பார்ப்போம். அளவுகளை முதலில் தெரிந்து கொள்வோம். உருளைக்கிழங்கு ஊறுகாய்க்கு உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, எலுமிச்சம்பழம் 12, மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கடுகு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு பொடி, வெந்தயத்தூள் 25 கிராம், வெள்ளை பூண்டு 1 கட்டி, பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 1/4 லிட்டர். கெட்டியான உருளைக்கிழங்கை நன்றாக கழுவி ஈரத்தினை துடைத்துவிட்டு தோலுடனே சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளலாம். பாதி எண்ணெயை கொதிக்க வைத்து அந்த எண்ணெயில் கிழங்கு துண்டுகளை சிறிது நேரம் போட்டு அப்படியே வைத்திருக்கவும். உப்பு, கடுகு பொடி, மிளகாய் பொடி, வெந்தயப்பொடி இவற்றை கலந்து ஊறும் உருளைக்கிழங்குடன் சேர்க்கவும். 2 நாட்கள் அப்படியே ஊறியதும் 3வது நாள் எலுமிச்சம்பழங்களை பிழிந்து சாற்றை ஊற்றலாம். சிறிது எண்ணெயில் கடுகு தட்டிய வெள்ளைப்பூண்டு, கரம் மசாலா, மஞ்சத்தூள் போன்ற சாமான்களை தாளித்து கொட்டவும். மீதி உள்ள எண்ணெயை உருளைக்கிழங்கு மூழ்கும் வரை ஊற்றவும். 1 வாரம் வெயில் இந்த கலவையை வைத்து எடுத்து 1 மாதம் கழித்து நன்றாக ஊறிய பின் உபயோகிக்கலாம். உருளைக்கிழங்கு நறுக்கு பதத்துடன் சாப்பிட வித்தியாசமாக இருக்கும். பச்சை மிளகாய் ஊறுகாய். பச்சை மிளகாய் 1/2 கிலோ, உப்பு தேவைக்கேற்ப, வெந்தயம் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், புளி தேவையான அளவு, எள்ளு 2 ஸ்பூன், கடுகு 2 ஸ்பூன், நல்ல எண்ணெய் 1/4 லிட்டர். செய்முறை: பழுக்காத கெட்டியான பச்சை மிளகாயை கழுவி காம்பை நீக்கி கொள்ளவும். புளியை ஊற வைத்து கெட்டியான புளி கரைசல் வடிகட்டி எடுத்து வைக்கவும். மிளகாயை 2ஆக கீறிக்கொண்டு எண்ணெயில் வதக்கி புளி கரைசலை ஊற்றி பச்சை புளி வாசனை போகும் வரை அடுப்பில் வைத்திருக்கவும். சிவக்க வறுத்து பொடி செய்த வெந்தயம், கடுகு, எள் ஆகியவற்றை சேர்த்து கிளறி அடுப்பில் இருந்து இறக்கவும். எண்ணெய் மிதக்குமாறு அதிகம் சேர்க்கவும். இதில் உள்ள பச்சை மிளகாய் காரம், புளி இரண்டும் சேர்ந்து வித்தியாசமான சுவை நிச்சயம் தரும். தயிர் சாதத்திற்கு சொட்டு சுருக்கென்று சாப்பிட நினைப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்.